என்ன அற்புதமான சொல் பாருங்க, குழந்தைகளை பற்றி ஓஷோ சொல்வது. ஒரு குழந்தை ஏதோ ஒன்று தப்பு செஞ்சான். இந்த தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றேன். இந்த வாசலுக்கு வெளியே போகும்போது நீங்க வேற இருக்கணும். குழந்தைகளை மட்டும் அடிக்காதீங்க. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நான் அந்த வார்த்தையை. அது கை சின்ன கை. உங்க கையை பார்த்துருக்கீங்களா? அந்த கையை போட்டு அடிக்கிறீங்க. என் பிள்ளைய அடிச்சாருங்க அவங்க அப்பா. ஒரு நாள் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க. எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, எதுக்கு, ஏன் சொல்ற? இல்லப்பா, நான் செஞ்சதுக்கு நீங்க அடிச்சிருக்கணும், ஓகே தான், ஆனா நீங்க கோமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுதுப்பா. எவ்வளவு பெரிய ஞானம் தெரியுமாங்க இது? இவ்வளவு பெரிய ஞானங்க. கோபம் என்பது யாரோ செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? அந்த குழந்தை நமக்கு சொல்லி போனது. ஓஷோ சொல்கிறார், குழந்தையை நீங்கள் அடிக்கிறீர்கள். வீட்டுல ஒரு காட்சி சொல்றேன். குழந்தைய அடிச்சிட்டீங்க. அந்த குழந்தைய அடிச்சிட்டீங்கன்றது உறுத்தல் வந்துருச்சு. நீங்க தான் நல்லவராச்சே, உறுத்தல் வந்துடும். ஏய் வா பா வா, என்னப்பா, போய் அந்த கார் சாவி எடுத்துட்டோம். ஏனா போய் எடுத்துட்டாடா, இனிமேல் இப்படிலாம் செய்யக்கூடாது, ஓகேவா? சரிப்பா, வா போலாம். எங்கயா? வா போலாம். சரிப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அந்த குழந்தை கூட வருதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள யாராவது அடிச்சு போய் கார் சாவி எடுத்துட்டு வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பிரிச்சு நாளா நெஞ்சில ஏறி மூஞ்சில மிதிப்பேன். அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எதுக்கு? குழந்தை செய்துங்க. ஓஷோ சொல்கிறார், தண்டிக்கிறார்கள் பெரியவர்கள். செய்யும் குழந்தைகளை பெரியவர்களுக்கு தண்டிக்கத்தான் தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்றாருங்க ஓஷோ. குழந்தைகள் நம்மை மன்னிக்கின்றன.